ஹாய், தமிழ் பிவேக்யூ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர் மற்றும் பெயரெச்சம் வகையறைதல். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் என்ன பண்ணிருப்போம்னா பெயரெச்சம், வினையெச்சம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வேர்ச்சொல் எடுத்து எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நமக்கு வேர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பெயரெச்சம், வினையெச்சம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். இது நமக்கு வந்து யூனிட் 1ல் வந்து கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை எழுதுக. ஸோ இங்க கொடுத்திருக்கிற வேர்ச்சொல் அரைன்னு கொடுத்துருக்காங்க. அதோட வினையாளனையும் பெயர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வினையாளனையும் பெயர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து வினைமுற்று, வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது. இது என்னன்னா அந்த வினை செயலை செய்தவரை குறிப்பது தான் என்னது வினையாளனையும் பெயர். இப்ப அரைன்றது இங்க கொடுத்துருக்க அந்த செயலை செய்தவர் யாருன்னு பார்க்கணும். அரைந்தவர், யாரோ ஒருத்தரை வந்து குறிக்குது அரைந்தவர். ஸோ அது என்னன்னா வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பதுதான் வினையாளனின் பெயர். இந்த ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் அரைந்தவர். அடுத்து உணரோட வினையாளனின் பெயர் கேட்டிருக்காங்க. உணர்ந்தோர், உணர்ந்தோர். உரையோடைய எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனா ஆப்போசிட்டா இருக்கணும். ஸோ இங்க பார்க்கும்போது உரையாமை, உரையாமை சொல்லாம இருக்கிறது, அதான் உரையாமை தான் வந்து இதோட எதிர்மறை தொழிற்பெயர். தாவுடைய வினையாளனையும் பெயர் தந்தவன், தந்தவன். வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஸோ வினைமுற்று நமக்கு என்னன்னா கம்ப்ளீட் ஆகணும், முற்று பெற்று இருக்கணும். ஸோ இங்க கொடுத்ததே முற்று பெற்று இருக்கு. நடந்தான், நடந்தான். பொருளுடைய வினையாளனையும் பெயர் பொறுத்தார், பொறுத்தார். அந்த வினையை செய்தவரை குறிப்பது பொறுத்தார். கொடுடைய தொழிற்பெயர் கொடுத்தல், அல்லுன்னு முடியும். ஸோ தொழிற்பெயருக்கே நமக்கு வந்து நிறைய விகுதிகள் இருக்கு. அதுல அல்லும் வந்து ஒரு விகுதி தான். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, மை, உள், பாடு, ஆணை, தூ, காடு, அருவு, ஆள். இது எல்லாமே ஒரு ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. ஸோ இந்த விகுதியிலாம் முடிஞ்சது அது என்னன்னு சொல்லுவாங்க, தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அல், தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல், தல், கை, கூ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. ஸோ இங்க கொடுத்தல் தான் வந்து இதோடைய தொழிற்பெயர், தொழிற்பெயர். நெக்ஸ்ட் ஒன், ஓடு வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஓடுடைய வினைமுற்று. அப்ப இங்க இருக்கிறதுல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓடினான், ஓடினான் தான் கரெக்ட் ஆன்சர். படியோட வினையெச்சம். வினையெச்சம்னா முற்று பெறாமல் இருக்கிறது. வினைமுற்றுனா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். வினையெச்சம்னா முற்று பெறாமல் இருக்கு. ஸோ இங்க முற்று பெறாமல் இருக்க வினையெச்சம் படித்து. வினையெச்சம் மோஸ்ட்லி நமக்கு வந்து என்ன விகுதியில முடியணும்னா ஈல முடியும் வினையெச்சம். இதே பெயரெச்சம்னா ஆள் எண்டாகும். ஸோ தூணும் இது நமக்கு ஊல முடியுதா. இதுதான் இங்க இருக்க வினையெச்சம். கானுடைய வினைமுற்று கண்டேன். அவங்க அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டேன். இதுல பார்க்கும்போது காணுதல், காணுதல் தல் முடியுதா. இது என்ன பெயர், தொழிற்பெயர். கண்ட ஆண் முடியுதா. இது பெயரெச்சம். கண்டவர் வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். ஸோ கண்டேன் தான் இங்கே வினைமுற்று. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு 4 ஆப்ஷனே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயர். பாடு உடைய வினையாளனின் பெயர் பாடியவள், பாடியவள். யார் வந்து வினைமுற்று செய்தாங்க, பாடியவள். நெக்ஸ்ட் கானுடைய தொழிற்பெயர் காணுதல், தல்லுன்னு முடிஞ்சிருக்கா, காணுதல். விதையோட எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனாலே நமக்கு முடியாது, விதையாமை. ஆன்ற சவுண்ட் வந்து இருக்கும். உரையும் நம்ம பார்த்தோம், உரையாமை. இங்க வந்து எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. ஆளுடைய தொழிற்பெயர் ஆளல், ஆளுதல் கிடையாது, ஆளல். அதுல இருக்க பெயரெச்சமாக்குக. ஸோ பெயரெச்சம் நமக்கு தெரியும் எதுல எண்ட் ஆகும்னு சொன்னா ஆ சவுண்ட்ல முடியும். இங்க பாக்குறதுல பெற்ற ரா தான் நமக்கு ஆள் எண்ட் ஆகுது. இற்று குட்டலான்னு முடியுது. இதுதான் வந்து நமக்கு பெயரெச்சம். அடுத்து குமை வந்து வினைமுற்று கேட்டாங்க. குமைந்தன. ஸோ மற்ற எல்லாமே பாருங்க. தல் முடிஞ்சா தொழிற்பெயர், தொழிற்பெயர். ஆர் முடிஞ்சா பெயரெச்சம், தூள முடிஞ்சா வினையெச்சம். குமைந்தன தான் வினைமுற்று. ஸோ இது நம்ம வந்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறதே இந்த வேர்ட் பார்த்து குமைந்தனன்னு கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் கேட்கும் போது குமைன்னு பார்த்துருக்கோம். கரெக்டா. இப்போ வேர்ச்சொல் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. கான் வந்து கண்டான். வினைமுற்று என்னது, கண்டான். வந்து தொழிற்பெயர் ஆக்கணும். தருதல், தல் அந்த எண்டிங் வேர்டு வந்திருக்கு, விகுதி வந்திருக்கு.
தருதல். கொடு வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். கொடு கொடுத்தோர். நட தொழிற்பெயர் நடத்தல். நட உடைய தொழிற்பெயர் நடத்தல். அல் முடித நடத்தல். கொடு வினையாளனின் பெயர் கொடுத்தோர். ஓகேவா, கொடுத்தோர். இதேதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஓர் கொடுத்தோர் முடியுறதா வந்து நமக்கு என்னது வினையாளனின் பெயர். அது உங்களுக்கு தெரியலனா கூட அடுத்த 3 ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ண பார்த்துக்கோங்க. பேசு பேசோட வினை முற்று கேட்டிருக்காங்க. பேசினான். பேசு பேசினான். ஸோ இது பார்த்தோன்னா ஆல முடியுது, அப்போ பெயரெச்சம். தள்ள முடியுது தொழிற்பெயர். சீல முடியுது வினையச்சம். அப்போ பேசினான் தான் வினை முற்று. கான் கானுடைய சொல்லின் பதம். வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஸோ இங்க கான்றது எந்த ஒரு சொல்லோட வேர்ச்சொல்லா இருந்திருக்கும் பார்த்தாலே தெரியுது. உண்டேன் பார்ப்பேன்னா நமக்கு அதுல வரவே வராது. உண்டேனுடைய வேர்ச்சொல் என்ன இருந்திருக்கும்? உண்ணா இருந்திருக்கும். பார்ப்பேன் பார். கற்றேன் கல். இது மட்டும்தான், இதுதான் கான் வரை. இது டோட்டலா வந்து 3மே வந்து வேற வேற வேர்டு. அப்போ கான் வந்து எதோட வேற்று? கண்டேன். பாடி அதோட வினைமுற்று பாடினாள். பாடியோட வினைமுற்று பாடினாள். அவர் வந்து அந்த பாடி முடிச்சு வினை வந்து முடிஞ்சிருச்சு, பாடினாள். ஓடு வினையச்சத்தொடர். ஓடு வினையச்சத்தொடர் ஓடி வந்தாள். வினையச்சம் என்ன சவுண்ட் நமக்கு முடியணும்னு சொல்லியிருக்கோம்? ஈ ஊ முடியணும். ஓடி ஓடின்னு பார்க்கும்போது இது நமக்கு ஈ சவுண்ட்ல கம்ப்ளீட் ஆக இதான் வந்து வினையச்சம். வினையச்சம் கேட்டிருக்கோம். ஓடிய நம்ம நமக்கு இங்க என்ன வரணும்? பேரச்சம்ல வரும். ஸோ இதுதான் கரெக்ட், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மகிழ் வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர். மகிழோட வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர். உன் வினையாளனையும் பெயர் உண்கின்றவன். அந்த வினை செய்தவரை குறிக்கும். உண்கின்றவன். தொழிற்பெயர் நட உடைய தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. நடத்தல். அல்லுன்னு முடிதான் நடத்தல். உன் தொழிற்பெயர் உண்ணல். உன் உண்ணல். பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் பதிந்து. ஊ சவுண்ட்ல முடியுதா? பதிந்து. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சம் ஓடிய. ஓகே, பெயரச்சம் வினையச்சம் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெயரச்சம், பெயரச்சமோடைய விகுதி ஆல முடியணும். ஓடிய ஃபர்ஸ்ட் வந்துடணும். இது வந்து நமக்கு ஈல ஊல முடியணும். இங்க பார்க்கும்போது ஈ தான் இருக்கு. ஓடி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓடிய ஓடி. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. கற்ற. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல் கற்ற. ஆ முடியுதா? அப்ப இதுதான் வந்து பெயரச்ச சொல் கற்ற. இங்க இருக்க எல்லாமே வந்து அந்த கல் என்ற சொல்லோடைய வேர்ச்சொல்ல இருந்து வந்ததுதான். பட் அவங்க கேட்ட பெயரச்ச சொல் வந்து கற்ற. அடுத்து உரை அதோடைய தொழிற்பெயர். வேர்ச்சொல் தொழிற்பெயர் உரையாமை. இங்க கொடுத்துருக்கல வந்து தொழிற்பெயரை தேர்வு செய்க. சரி, எல்லாத்துலயுமே வந்து அதுல இருந்து வந்து வேர்ச்சொல். ஆனா தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. இங்க எதிர்மறை அப்படிலாம் அவங்க சொல்ல, தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க உரையாமை. ஏன்னா மைன்றது தொழிற்பெயருடைய ஒரு விகுதியில ஒண்ணு. கரெக்டா? சரி, கரெக்ட் ஆன்சர் உரையாமை. தல் மட்டும் பார்க்காதீங்க, மை கூவை எல்லாமே வரும். அடுத்து தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இதுல வந்து தொடர்ல வந்து தொழிற்பெயர். இங்க இருக்க தொழிற்பெயர் என்னன்னா கேடு. கேடுதான் இதோட தொழிற்பெயர். ஸோ உயிர், மது, வீடு இதெல்லாம் நமக்கு தொழிற்பெயர் கிடையாது. கேடுதான் வந்து தொழிற்பெயர். ஒருத்தல் வினையாளனையும் பெயர் ஒருத்தார். ஒருத்தல் அதோட வினையாளனையும் பெயர் ஒருத்தார். மலை வினையச்சம் மலைந்து. ஊ சவுண்ட்ல முடிந்திருக்கா? அப்போ இது மலைந்துதான் வந்து வினையச்சம். கொடு தொழிற்பெயர் கொடுத்தல். தல் சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. கொடுத்தல். பிடி வினையச்சம் பிடித்தல். பிடி சரி பிடித்து. பிடித்து ஊ சவுண்ட் முடியுது. பிடித்தல்னா தொழிற்பெயர் ஆயிடும். ஸோ பிடித்து தான் கரெக்ட் ஆன்சர். நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடக்கிறது. நடக்கிறது அதோடைய வினைமுற்று. வா பெயரச்சம் கேட்டிருக்காங்க. வந்த. ஆ சவுண்ட்ல முடியுது. வந்த. நெக்ஸ்ட் ஒன். அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் அஞ்சினர். அஞ்சினர். வா அந்த வேர்ச்சொல்லிருந்து வந்து வினையாளரின் பெயர் வந்தவர். அஞ்சினர் வந்தவர். வாழ் வாளுடைய தொழிற்பெயர் வாழ்க்கை. ஸோ நான் சொன்ன கைன்றது அதோட ஒரு விகுதியில ஒண்ணு. ஸோ கைன்னு முடிஞ்சிருக்கு. வாழ்க்கை. படி அதோடைய வினைமுற்று படித்தான். படித்தான். கேள் வினையாளனையும் பெயர் கேட்டவர். வினையை செய்தவரை குறிக்கும். கேட்டவர். சுடு தொழிற்பெயர் சுடுதல். தல் முடிதான் சுடுதல். மகிழோடைய வினையாளனின் பெயர் மகிழ்ந்தோர். மகிழ்ந்தோர்.
எழுது என்ற வேர்ச்சொல் இருந்து வினை எச்சம் எழுதி ஈ சவுண்ட்ல முடியுது. அப்ப எழுதி தான் வந்து இதோட ஆன்சர். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நட அதோடைய தொழிற்பெயர் நடத்தல். அடுத்து நட என்ற வேர்ச்சொல் வினைமுற்று. மேல தொழிற்பெயர் கேட்டிருந்தாங்க, இங்க வினைமுற்று கேட்கிறாங்க. நடந்தான். கானுடைய தொழிற்பெயர் காணல் காணல். சரி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் சரிந்து ஊ சவுண்ட்ல முடியுது. இங்க ஊல முடியுறதால சரிந்துதான் வினையச்சம். பாடு அதோடைய வினையச்சம் பாடி. பாடிய வராது பாடி, ஈல முடியுது பாடி. பாடியன நமக்கு என்ன ஆகும், பெயரச்சம் ஆகிடும். தனி அந்த வேர்ச்சொல்லின் வினைமுற்று தனிந்தது. தனியோட வினைமுற்று தனிந்தது. கட்டு அது தொழிற்பெயர் கட்டுதல். தல் சவுண்ட்ல முடியுதுல கட்டுதல். வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. கை என்ற விகுதி பெற்று முடிஞ்சிருக்கு வாழ்க்கை. பார் பார்த்தவன். பார் பார்த்தவன் தான் அதோட வினையாளனையும் பெயர். தாவுடைய வினையச்சம் தந்து ஊ சவுண்ட்ல முடியுதா தந்து. அடுத்து வாளுடைய தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க வாழ்க்கை. கை முடியுது வாழ்க்கை. படி அதோடைய தொழிற்பெயர் படித்தல். படி படித்தல் தல். வாளுடைய தொழிற்பெயர் வாழ்க்கை. இந்த வாழ் கூட ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பெரு வினைமுற்று கேட்டிருக்காங்க. வினைமுற்று பெற்றாள் பெற்றாள். சிரி அதோட வினையச்சம் சிரித்து ஊ சவுண்ட்ல முடியுதா சிரித்து. சிரிப்பு வராது சிரித்து. வினையச்சம் கேட்டிருக்காங்க சிரித்து. உன் அந்த சொல்லோடைய வினையச்ச வடிவம் கேட்டிருக்காங்க உண்டு. ஊ சவுண்ட்ல முடியுது உண்டு. ஓடு வினைமுற்று ஓடினான். ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓடினான். ஸோ தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க இது என்ன நமக்கு தொழிற்பெயர் வரணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டி முடிஞ்ச வினையச்சம், ஆண் முடிஞ்சா பெயரச்சம். படி அதோடைய வினையச்சம் படித்து. படி படித்து. கான் வினைமுற்று கண்டேன். கான் கண்டேன். இதான் வந்து வினைமுற்று. ஸோ காணுதல் தல் முடிஞ்சுக்கு தொழிற்பெயர் கண்டவர். வினையாளனையும் பெயர் ஆ முடியுது. அப்ப இது பெயரச்சம். பாடு வினையாளனையும் பெயர் பாடியவள். பாடு பாடியவள். கேள் வினைமுற்று கேட்டான். கேளுடைய வினைமுற்று கேட்டான். கொடு கொடுத்தார். வினையாளனையும் பெயர் கொடுத்தார். கொடுத்தார் கொடுத்தோர் கன்ஃபியூஸ் ஆகும். ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. தா தந்து வினையச்சம் என்ன தந்து ஊ சவுண்ட்ல முடியுதுல தந்து. சரி இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது தொழிற்பெயர்ல வரும். இது வினையாளனையும் பெயர். ஏன்னா தந்தவன் வந்திருக்கா. ஆள முடியுது பெயரச்சம். பாடு பெயரச்சம் பாடிய. ஆ சவுண்ட்ல முடியுது பாடிய. நட தொழிற்பெயர் நடத்தல். தல் என்ற விகுதி பெற்றிருக்கு நடத்தல். வினையச்சம் தாவுடைய வினையச்சம் தந்து. கொடு வினையச்சம் கொடுத்து. ஊ சவுண்ட்ல முடியுது கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன் கான் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க காணல் காணல். ஸோ கண்டான் வினையாளரின் பெயர்ல வந்து கண்டு வினையச்சம் கண்ட பெயரச்சம். காணல் தான் தொழிற்பெயர். எழுது வினைமுற்று எழுதினாள். எழுது எழுதினாள். தாவுடைய வினையாளரின் பெயர் தந்தவர். வா வினையாளரின் பெயர் வந்தவர். தா தந்தவர் வா வந்தவர். இங்க பாருங்க வினைமுற்று கேட்டிருக்காங்க தா தருகின்றவர். தருகின்றனர். தருகின்றனர் வினைமுற்று கம்ப்ளீட் ஆனது தருகின்றனர். சிரி வினையாளரின் பெயர் சிரித்தவள். சிரி சிரித்தவள். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க இருக்குது இது என்ன வரும், வினை எச்சம்ல வரும். இது பெயரச்சம்ல வரும். இங்க தொழிற்பெயர் வரும். ஸோ இதுதான் வந்து வினையாளரின் பெயர். உன் வினையாளரின் பெயர் உண்டவன். உன் உண்டவன். படி படித்தவர். படி படித்தவர். கொடு கொடுத்தல். தல் முடிதா கொடுத்தல். போ வினைமுற்று போனான். வினைமுற்று இங்க முற்று பெற்றது போனான். படி வினையாளரின் பெயர் படித்தவர். படி வினையாளரின் பெயர் படித்தவர். வா வந்து. வா வந்து. ஊன் முடிஞ்சிருக்கு வந்து. நடி அதோடைய தொழிற்பெயர் நடித்தல். தல் என்ற விகுதி பெற்றிருக்கு நடித்தல். நெக்ஸ்ட் உணருடைய வினையாளரின் பெயர் உணர்ந்தோர். உணர்ந்தோர். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு அதோடைய தொழிற்பெயர் கொடுத்தல். தல் என்றாயிருக்கு கொடுத்தல். வாவுடைய வினையாளரின் பெயர் வந்தவர். வந்தவர். அழை அதோடைய தொழிற்பெயர் அழைத்தல்.
தல் முடிஞ்சிருக்கா, அழைத்தல். பெரு வினையெச்சம் பெற்று, ஊ சவுண்ட்ல முடியுது பாருங்க, பெற்று. பாடு தொழிற்பெயர் பாடுதல், தல்லுன்னு எண்டாயிருக்கு, பாடுதல். நெக்ஸ்ட் பார், பாருடைய பெயரச்ச வடிவம் பார்த்த, ஆ சவுண்ட்ல இங்க எண்டாயிருக்கு, பார்த்த. ஸோ ஊல வரும்போது நமக்கு இங்க என்ன வந்திருக்கும், வினையெச்சம்ல வரும், பார்த்ததான் பெயரெச்சம். தொழிற்பெயர் படி, அது தொழிற்பெயர் படித்தல், தல் முடிஞ்சிருக்கு, அது படித்தல். வேர் சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை கண்டறி. இங்க கொடுத்துருக்க வேர் சொல்லுக்கான வினையெச்சம் வினையெச்சம்னா நமக்கு என்ன முடியணும், இ ஊல எண்டாகணும். இங்க பாருங்க ஊல எண்டாயிருக்கு, வந்து, கொண்டு, நின்று, ஊல எண்டாயிருக்கா, கண்டன்னு சொல்லி ஆல எண்டாயிருக்கு. அப்ப இது நமக்கு என்ன வரும், பெயரெச்சம்ல வரும், வினையெச்சம் கிடையாது. பெயரெச்சத்து வந்து இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப தவறானதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான். கேளுடைய வினைமுற்று கேட்டான், கேட்டான். ஸோ கேட்ட, ஆ சவுண்ட்ல முடியும், இது நமக்கு என்னது, பெயரெச்சம். டூ சவுண்ட்ல முடியும் போது வினையெச்சம். டல் அல் அதுல முடியும் போது தொழில் பெயர். அப்ப இங்க கேட்டான் மட்டும்தான் வினைமுற்று. எதிர்மறை தொழில் பெயர் நட, நடவாமை, நட நடவாமை, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். உறங்கு, அதோடைய வினைமுற்று உறங்கினான், உறங்கு உறங்கினான். படி படித்தான், வேர்ச்சொல்லி பதம் அறிக. படின்ற வேர்ச்சொல் கொண்டிருக்க சொல் என்னன்னா படித்தான். ஸோ பாடினான்னா பாடுன்னு வரணும். கற்பனை, கற்பனை வரும். கற்றான் கல் வரும். அப்ப இங்க கரெக்டான நமக்கு என்னன்னா படித்தான், வந்து படிதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஆடு வினையாளரின் பெயர் ஆடியவன், ஆடு ஆடியவன். ஆடு வினையச்சம் ஆடி, ஈ சவுண்ட்ல முடியுது, ஆடி. தொழில் பெயர் கேட்டிருக்காங்க, வாழ் வாழ்க்கை. பெரு தொழிற்பெயர் பெறுதல், தல் எண்டாயிருக்கு, பெறுதல். ஓடு தொழிற்பெயர் ஓடுதல், ஓடுதல். வினையச்சம் ஓடி, ஈ எண்டாயிருக்குல, ஓடி. படியுடைய வினைமுற்று படித்தான், படித்தான். பாடு வினையாளனின் பெயர் பாடியவன், பாடு பாடியவன். வினையச்சம் கேட்டிருக்காங்க, பாடுக்கு பாடி, பாடி. ஆப்ஷன் பாருங்க தெரிஞ்சிடும். இங்க கொடுத்திருக்கிற கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, ஸோ பாடல் அல்லுன்னு முடியுதா, இதுதான் தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர் கேட்டவர். எது கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரணும், ஓகேவா. உன் அதோடைய பதம் கேட்டிருக்காங்க, உண்டான், உண்டான் தான் அதோடைய பதம். மற்ற எதுவுமே வந்து உன்னுன்ற வேர்ச்சொல் வந்து சொல் கிடையாது. கொடு கொடுத்தோர், வினையாளனின் பெயர் கொடுத்தோர். நட சொல்லின் வினையச்சம் நடந்து, ஊன் முடியுதா, நடந்து. துற அதோடைய வினையாளனின் பெயர் துறந்தார், துற துறந்தார். ஏற்று வினையாளனின் பெயர் ஏற்றார், ஏற்று ஏற்றார். போ தொழிற்பெயர் போக்கு, கூவும் வந்து தொழிற்பெயருடைய ஒரு விகுதியில ஒன்று, கரெக்டா. அப்ப போக்கு தான் இதுல வந்து தொழிற்பெயர். கட தொழிற்பெயர் கடவுள், கட கடவுள். நெக்ஸ்ட் செல் எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் சென்று, சென்று. கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தி உள்ளது, கல் கற்றான். ஸோ கற்றான்றது தான் நமக்கு இங்க என்ன வினைமுற்று கரெக்டா இருக்கு. மற்ற எல்லாமே கற்றான், கற்றான் வினையச்சம், தொல்பெயர் பெயரெச்சம் குறித்து எல்லாமே தவறு. நம்ம வினையச்சம்னா என்ன ஆகும், ஈ ஊல் எண்டாயிருக்கணும், கிடையாது. இங்கே தொழிற்பெயர் இதோட விகுதியே இல்லை. இது பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும், ஆள் எண்டாயிருக்கணும், அதுவும் கிடையாது. ஸோ கொடுத்துருக்க பி தான் கரெக்ட் ஆன்சர். துற அதோட தொழிற்பெயர் துரத்தல், தல்னு இருக்கா, துரத்தல். இங்கே கொடுத்த நாடி அதோட வினைமுற்று நாடினான், நாடி நாடினான். பயிலோட வினைமுற்று பயின்றான், பயில் பயின்றான். சா வினைமுற்று செத்தான், செத்தான் வந்து சேன்னா வராது, சாதான் வரும், அதோட வேர்ச்சொல். அதோட வினைமுற்று செத்தான். ஒளி வியங்கோல் வினைமுற்று கேட்டிருக்காங்க, ஒலிக்க. ஸோ கா இயன்னு சொல்லி நமக்கு வினை விகுதி வரும், வியங்கோல் வினைமுற்று ஒலிக்க தான் கரெக்டு. கான் எண்டாகுதுல. கொடு அதோட தொழிற்பெயர் கொடுத்தல், தல்லுன்னு முடிஞ்சிருக்கு. உழு அதோட வியங்கோல் வினைமுற்று உழுக, கா கா இயர். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாழ்க வாழியர் வாழியன்னு சொல்லுவாங்க வியங்கோல் வினைமுற்றுக்கு. ஓங்க இதோட வியங்கோல் வினைமுற்று ஓங்குக, ஓங்க ஓங்குக. ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்க வேர்டோடைய வேர்ச்சொல் என்னன்னா ஓங்க.
ஆள் வியங்கோல் வினைமுற்று ஆள்க, கான் முடிஞ்சிருக்கு ஆள்க. நுகர் அதோடைய தொழில் பெயர் நுகர்த்தல், தள்ளுன்னு முடியுதா நுகர்தல். துடையுடைய வினைமுற்று துடைத்தான், துடையுடைய வினைமுற்று துடைத்தான். வா வினையாளனை பெயர் வந்தவன், வா வந்தவன். கூறு பெயரெச்சம் கூறிய, ஆண் என்றாயிருக்கு கூறிய. எடு வினையச்சம் எடுத்து, தூண் முடியுதா எடுத்து. பொறு பொறுத்தவர், பொருளுடைய வினையாளனை பெயர் பொறுத்தவர். அறையுடைய வினையச்சம் அரைந்து, அரை அரைந்து. இங்க கொடுத்திருக்க வேர்டு அடங்கு, அதோடைய வினையச்சம் கேட்டிருக்காங்க. அடங்கி, அடங்கு அடங்கி, ஈன் முடியுதுல அதுதான் வினையச்சம். நட அதோட வினைமுற்று நடந்தான், நட நடந்தான். கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல், கல்லுடைய அந்த பதம் என்னன்னா கற்றல், அதுதான் வந்து கல்லுன்ற வேர்ச்சொல் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் படி என்ற வேர்ச்சொல்லிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. வினையச்சம் கேட்டிருக்காங்க. ஸோ வினையச்சம் படித்து, ஊன் முடிச்சிருக்கிறதால இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் தொழில் பெயர் காண்க. ஒருவோட தொழில் பெயர் ஒருத்தல், தல் முடிஞ்சிருக்கா ஒருத்தல். வா அதோடைய வினையச்ச வடிவம் வாழ்ந்து, ஊன் என்றாயிருக்கா வாழ்ந்து. படி தொழிற்பெயர் படித்தல், தள்ளு நின்றாயிருக்கு படித்தல். நெக்ஸ்ட் எடு அதோட தொழில் பெயர் கேட்டிருக்காங்க எடுத்தல். ஸோ நமக்கு அது எண்டிங் வேர்ட் தெரிஞ்சிடும், விகுதி தெரிஞ்சாலே போது எடுத்தல். நெக்ஸ்ட் கொடுவோடைய வினையாளனையும் பெயர் கொடுத்தவன், கொடு கொடுத்தவன். நில் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் நிற்றல், அல்லுன்னு முடிஞ்சிருக்கா நிற்றல். செய்யோடைய வினையாளனையும் பெயர் செய்தவன், செய் செய்தவன். பெருவோடைய வினையாளனின் பெயர் பெறுபவன், பெரு பெறுபவன். கற்கின்றனர் நிகழ்கால வினைமுற்று கல். கற்கின்றவன் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கல். ஸோ வினைமுற்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அதுக்கும் நம்ம வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. வரை வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வரைந்தவன், வரை வரைந்தவன். தீண்டிற்று வினைமுற்று சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க தீண்டு, தீண்டிற்று தீண்டு. அடுத்து ஓடு இதோடைய வினையச்சம் ஓடி, ஈன் என்றாயிருக்குல ஓடி. வாவுடைய வினையச்சம் வந்து, ஊன் என்றாயிருக்கு வந்து. படி அதோடைய வினையாளனையும் பெயர் படித்தவர், படி படித்தவர். கோ அந்த வேர்ச்சொல் உருவான சொல் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கோத்தல், கோவை, கோப்பு. இதுக்கு நம்ம புக்ல இருக்கிற வேர்டு தான். கோ வந்து இங்க கொடுத்துருக்க எந்த 3 வேர்டுக்கு வேர்ச்சொல்லா இருக்குன்னா கோத்தல், கோவை, கோப்பு. பொறுத்துக கேட்டிருக்காங்க. கல் கற்றல் கல். பெற்ற பெரு, அடக்கி அடக்கு, கேட்டவன் கேள். 2413 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் வேர்ச்சொல். எல் அந்த சொல்லு உர தொழிற்பெயர் என்னன்னா இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ எல்எல் வருமா என்னன்னு எனக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கொல் இதோடைய தொழிற்பெயர் கோரல், கொல் கோரல், அல்லுன்னு முடியுதுல கோரல். அடுத்து கொல் அதே கொல்லுடைய வினையச்சம் கேட்டிருக்காங்க கொண்டு, ஊ சவுண்ட்ல முடியுது, விகுதி பெற்றிருக்கா கொண்டு. வாவுடைய பெயரச்சம் வந்தன்னு இருந்திருக்கும், கட்டாயிருக்கு. நட தொழில் பெயர் நடத்தல், நட நடத்தல். சூழ் வினையாளனின் பெயர் சூழ்வார், சூழ் சூழ்வார். கல்லுடைய பதம் கேட்டிருக்கேன், கொடுத்துருக்கு வந்து கற்றல் தான் கல் என்ற வேர்ச்சொல்ல இருந்து வந்திருக்கும். படியோடைய வினையச்சம் படித்து, படி படித்து. பின்வரும் தொடரில் நிகழ்கால வினைமுற்று, இது நிகழ்கால வினைமுற்றுனா பழுக்கின்றது, பழுத்த பழம்னா இது நமக்கு முறிஞ்சிருச்சு, இறந்த காலம்ல வரும். இறந்த காலம். பழுக்கும்னா இனிமேல் தான் வரப்போ எதிர்காலம். பழங்கள் பழுத்தன அதுவும் முடிஞ்சிருச்சு, பழுக்கின்றது நமக்கு வந்து இப்போ பிரசன்ட்ல இருக்கிற வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்று. வளருடைய வினைமுற்று வளர்த்தார், வளர் வளர்த்தார். வா வினையாளனின் பெயர் வந்தவர், வா வந்தவர். ஓடு தொழில் பெயர் ஓடுதல், ஓடு ஓடுதல். வா வினையச்சம் வந்து, வா வந்து. படியோடைய வினையாளன் பெயர் படித்தவர். தேடு வினைமுற்று தேடினார், வினைமுற்று தேடினார். கேளுடைய வினையச்சம் கேட்டு, நீங்க விகுதி பார்த்தாலே தெரிஞ்சிடும் கேட்டு. நட நடந்தான். ஸோ இவ்வளோ கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது இதெல்லாம் ஈஸி தான். படி படித்தவனை, வினையாளனின் பெயர் படித்தவனை. உன்னுடைய வினையச்சம் உண்டு, உன் உண்டு, ஊன் முடியுதா அத வினையச்சம். வா வினைமுற்று வந்தாள், வா வந்தாள். தா வினையாளனின் பெயர் தந்தவர், தந்தவர்.
படியுடைய வினைமுற்று படிப்பேன். எதிர்காலம் படிப்பேன்னா இனிமேல் ஃபியூச்சர்ல படிக்கிறது. ஓகேவா? ஸோ இங்க எதிர்கால வினைமுற்று படிப்பேன். வினையெச்சம் கண்டறிக. ஓடி ஈன்னு சவுண்ட் முடியுது, அப்போ ஓடி தான் வினையெச்சம். வினைமுற்று கேட்டிருக்காங்க. வாவுடைய வினைமுற்று வந்தான். முற்று பெற்றது வந்தான். தொழிற்பெயர் முளை, அது தொழிற்பெயர் முளைத்தல். முளை முளைத்தல். யூனிட் 1ல இருக்க வேர்ச்சொல்லிருந்து பெயர்ச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளன் பெயர், தொழிற்பெயர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட். 183 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ரிப்பீட்டடா நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எண்ட் ஆகிற விகுதி தெரிஞ்சா போதும். பெயரெச்சம்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஆல எண்ட் ஆயிருக்கணும். வினையெச்சம்னா இ உ. ஸோ தொழிற்பெயருக்கு சில விகுதிகள் இம்பார்ட்டனா தல், அல், கை, கூ, பூசி அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வினையாளனையும் பெயர்னா என்னன்னா அந்த தொழில் வினையை செய்தவரை வந்து குறிக்கும். ஓகேவா? இந்த 4மே வந்து தெரிஞ்சிச்சுனா கூட உங்களுக்கு எதனா 1 தெரிஞ்சா கூட ஆப்ஷன்ல வந்து ஒமிட் பண்ணி எடுத்துடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேற ஒரு டாபிக் எடுத்து அதுல இருக்க PYQ பார்க்கலாம். தேங்க்யூ.